அனைவருக்கும் வணக்கம். ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்டியாக போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதில் நான் ரெண்டுமே கலந்துருக்கேன். பருப்பு, தேங்காய் ரெண்டுமே சேர்ந்தாப்பில் பூரணம் செஞ்சு நம்ம இந்த போலி ரெசிபியை பண்ண போகிறோம். செய்யலாமா? இது செய்கிறதுக்கு முதல்ல கடாயில் 1 டம்ளர் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா சூடாக இருக்க தண்ணி, நம்ம எவ்வளோ சேர்த்தோமோ கடலைப்பருப்பு அதில் 3 மடங்கு அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நீங்கள் கடலைப்பருப்பை வேக வைக்கிறது குக்கரில் வச்சும் பண்ணலாம். பட் அது சப்போஸ் குழஞ்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பூரணம் நல்லா உதிராக கிடைக்கும். உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பருப்பு வேகிற சமயத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு 2 டம்ளர் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவு தூள் உப்பும் சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி மாவு விடவும் கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் உள்ள பூரணம் ஸ்டஃபிங் வச்சு நம்ம போலியாக தட்டும்போது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிசுன்னு தான் ஒட்டும். நம்ம மிக்ஸ் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக அது எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். இடையில கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிசுப்பு தன்மை குறையும். ஓரளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கைகளில் ஒட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். கடைசியாக மேலே மட்டும் எண்ணெயை விட்டுட்டு மூடி போட்டு மூடி நல்லா ஒரு மணி நேரம் ஊறட்டும். அப்போ தான் நல்லா ரெடியாக இருக்கும் மாவு. ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. ப்ரெஸ் பண்ணி பார்த்தோன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். பட் ரொம்ப குழஞ்சிருக்காது. இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லா வந்துடும். உங்களுக்கு பூரணம் நல்லா உதிராக கிடைக்கும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் ஒரு வடிகட்டியில் விட்டு ட்ரை ஆனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது ஜஸ்ட்டு ஒரு ஓட்டுனாலே உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி தூளாக நல்லா உதிரியாக கிடைக்கும். ஸோ இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 1.5 டம்ளர் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். இதில் தூசி இல்லாத வெல்லம். ஸோ நான் அப்படியே தான் சேர்த்துக்க போகிறேன். இதில் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி விட்டு ஜஸ்ட்டு கரைச்சிக்கலாம். இது பாகுபதம்லாம் இல்லை. கரைச்சிட்டு சப்போஸ் தூசி இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வடிச்சிட்டு அகெயின் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டைரெக்டாக இதில் தூசி இல்லாதனால டைரெக்டாக இதில் 1 டம்ளர் அளவு தேங்காய் சேர்த்துக்கிறேன். துருவின தேங்காய் சேர்த்துட்டு இதுலேயே நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு. ஸ்வீட் பண்ணும்போது எப்போவுமே உப்பு போடும்போது உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இல்லைனா இனிப்பு பத்தாத மாதிரியே இருக்கும். அதனால் எப்போவுமே உப்பு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ கலந்து கொடுத்துட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ மாவை பார்க்கலாம். மாவு நல்லாவே ஸ்ட்ரெச்சியாக இந்த மாதிரி சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சி இதில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். நீங்கள் ஒரு வாழை இலையோ இல்லை காட்டன் துணி வச்சு அதுலேயும் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு சப்பாத்தி தேய்க்கிற அந்த இதுலேயே வச்சுட்டு அதில் எண்ணெய் தடவி நான் அதை ரெடி பண்ணுறேன். நம்ம சப்பாத்தி கட்டையை வச்சு தேய்க்காமல் இந்த மாதிரி கைகளால் ப்ரெஸ் பண்ணி நம்ம தட்டினா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஏன்னா அது ஒட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு பூரணம் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கணும். பூரணம் கொஞ்சம் அதிகமாக தான் வைக்கணும், இல்லைன்னா ரொம்ப மாவாக தெரியும். ஸோ பூரணம் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் தேவையான அளவு நெய் விட்டுக்கோங்க. எப்பவுமே ஸ்வீட்டுக்கு நெய் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க போலியை சேர்த்து 2 பக்கமும் நல்லா குக் ஆகிற அளவுக்கு பொறுமையாக நிதானமாக குக் பண்ணணும். ஸோ நல்லா ப்ரௌன் ஆகி நல்லா குக்காகி வந்தோடனே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப ஈஸியான ஒரு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்குன்னு கூட சொல்லலாம். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான மெத்தடில் தான் நம்ம இந்த வீடியோவில் காட்டியிருக்கோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு நன்றி.